தீ மூட்டியவுடன் கண்ணனையும் அவனோட தோழர்களையும் உள்ள இழுத்துடணும்னு நினைச்சிட்டு இருந்த அவ மேல சனீஸ்வரன் அவரோட பார்வையை செலுத்துறாரு. சனி பார்வை பட்ட உடனேயே ஹோலிகா தன்னோட எல்லா சக்திகளையும் இழந்து போயிடுறா. கண்ணன் தீ மூட்டியவுடன் அந்த தீயில் ஹோலிகா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறா. நாரதர் சனீஸ்வரனை கண்ணன் கிட்ட அழைச்சிட்டு போய் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. அப்போ சனீஸ்வரனோட தொண்டுக்கு மனமுகந்த கண்ணன், சனீஸ்வரா, நீயும் இனிமேல் மங்களகரமானவனாய் திகழ்வாய். சனீஸ்வரா, உன்னுடைய இந்த செயலுக்காக நீயும் உன் கிழமையான சனிக்கிழமையின் விடியற்காலை வேலையும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படும். அந்த நாளில் திதியோ நட்சத்திரமோ எதுவா இருந்தாலும் சனிக்கிழமையின் விடியற்காலை பொழுது மங்களமானதாகவே இருக்கும். 28வது கலியுகத்துல நான் திருமலையில் மலையப்பனாக அவதரிப்பேன். சனிக்கிழமையில என்ன வந்து தரிசிக்கும் பக்தர்கள் வேண்டும் வரங்கள் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு கொடுப்பேன்னு வரமளிச்சிருக்காரு. அதனாலதான் சனிக்கிழமையோட விடியற்காலை வேலை மங்களமானதாகவும் அனைத்து சனிக்கிழமைகளும் பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் இருந்துட்டு